தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம் தினமலை நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக கணேஷ்குமார் புவிசார் அரசியல் விமர்சனம் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது பிரிக்ஸ் இது மாதிரி விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே பார்த்து பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். SCO அப்படின்னா என்ன சார்? ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு கூட்டமைப்பு. எப்படி வந்து ஐநா சபை அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எல்லா நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கிறது ஐநா சபைன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த போது G20 அப்படின்ற ஒரு அமைப்பு, அது வந்து குரூப் ஆஃப் 20, அதாவது குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ், 20 நாடுகளின் கூட்டமைப்பு. அதற்கு முன்னாடி ஒன்று G7 அப்படின்னு ஒன்று இருந்தது, அதாவது குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ். G8 அப்படிங்கிறது குரூப் ஆஃப் 8, அதில் ரஷ்யா வெளில போனாலும் G7 அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பல நாடுகள் சர்வதேச கூட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு பிராந்தியத்திலும் ஒரு கூட்டமைப்பு இருக்கும். இல்லை உலகத்தில் இப்போ குவாட் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது, அது சார்க் இருக்கு, நம்ம பிராந்தியத்தில் இருக்குது, பிம்ஸ்டெக் அப்படின்னு இருக்குது. ஸோ பல கூட்டமைப்புக்கு இருக்குது. ஸோ ஒரு வேலையை செய்யறதுக்காக ஒரு கூட்டமைப்பு வச்சிருப்பாங்க. இந்த சார்க்குன்றது இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சவுத் ஏஷியன், தென் ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு எடுத்துக்கலாம். SCO அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, பாகிஸ்தானும் இருக்காங்க, சில சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸும் இருக்காங்க. இவங்க வந்து 9 கண்ட்ரீஸ் இல்லையா? ஆமாம், எல்லாமே ஆசிய நாடுகள் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுடைய பிராந்தியத்தின் கூட்டமைப்பு எப்படி ஒத்துமையை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதில் வந்து பொருளாதாரம், அப்புறமா வந்து தீவிரவாத எதிர்ப்பு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து அதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து SCO. இதில் SCOவில் வந்து பிரிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கிய 3 நாடுகள் இதுலேயும் இருக்குது. அதாவது இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேருமே இதில் இருக்காங்க. பாகிஸ்தான் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கூட்டமைப்பில் இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இராணுவ அமைச்சர் வந்து போயிட்டு அந்த SCOவோட மாநாட்டில் கலந்துக்கும் போது அவர் வந்து ஒவ்வொரு மாநாடு போதும் ஒரு பிரகடனம் அப்படின்றது, ஒரு ஜாயிண்ட் என்ன சொல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாம். ஒப்பந்தம்ன்றத விட ஒரு டிக்ளரேஷன் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ ஜாயிண்ட் டிக்ளரேஷன், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை அறிவிப்பு ஒற்றுமையாக ஒரு அறிவிக்கிறோம் அப்படின்றது. அதில் வந்து இந்தியா சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ சைனாவுக்கு வந்து அது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்துச்சு. SCOக்கே பின்னடைவு இல்லையா? ஆமாம், SCOக்கே இது பின்னடைவு தான். ஏன் SCOக்கு பின்னடைவுனா, SCO ஆரம்பிச்சதோடைய பர்பஸ் சால்வ் ஆகணும் இல்லையா? ஸோ எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், இந்த பிராந்தியத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாதம் எல்லாமே இதில் இருக்குது. இந்த SCOவுடைய அந்த சார்ட்டரில் இருக்கும் போது ஒரு நாட்டு பக்கம் மாத்திரம் SCO, இப்போ இந்த SCOவோட மாநாடு சைனாவில் நடக்கிறதுன்றதுனால SCOன்றது சைனா அது ஆயிடாது. ஸோ இப்போ வந்து ஐநா சபை அமெரிக்காவில் இருக்குன்றதுனால அமெரிக்காவுக்கு முழு அதிகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாயுது இல்லையா? ஸோ UK சொல்கிறது தான் கரெக்டு, அப்புறமா US சொல்கிறது தான் கரெக்டுன்றதுனால டைல்யூட் ஆகுது. ஸோ இப்போ SCOவும் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா SCOவுடைய அந்த ப்ராப்ளம், அதாவது என்ன சொல்கிறது, அதோட பர்பஸ் சால்வ் ஆகாது. SCOவோட பர்பஸ் சால்வ் ஆகாமல் போயிடும். இந்தியா வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த டெசிஷன் வந்து எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பண்ண நாடு தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதோட விக்டிம்ன்ற மாதிரி அந்த 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 ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலுச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு வேறு ஒரு நாடு தொடர்பு படுத்தி இருக்கிற மாதிரி அது வந்து ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேற்கோள் காட்டு. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து 26 பேரை கொண்டுட்டு போன அந்த நாட்டோடைய விஷயத்தை பற்றி இது எந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி எந்த ஒரு மென்ஷனுமே இல்லை அப்படின்னும் போது இதில் எதுக்கு நம்ம சைன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ அப்போ 140 கோடி பேர் அந்த டிக்ளரேஷனில் ஒத்துக்கல அப்படின்னு அர்த்தம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டவர்த்தனமாகவே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சைனா ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஸோ இது ஏன் வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்து செயல்படக்கூடிய நாடாக சைனா இருக்கிறது? சைனாவுக்கு வேறு வழி கிடையாது. இப்போதைக்கு சைனா வந்து அவங்களுடைய மற்ற இடத்துல சைனாவை சுற்றி வந்து இருக்கக்கூடிய நாடுகளில் சைனா வந்து 14 நாடோட பார்டர் இருக்கிற கண்ட்ரி, 22 நாடோட பார்டர் டிஸ்பியூட் இருக்க கண்ட்ரி. 14 பேரோட தான் பார்டர் இருக்கு, ஆனால் 22 பேரோட பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. போர்னியோட தகராறு இருக்கு, இந்தோனேஷியாவோட தகராறு இருக்கு, பிலிப்பைன்ஸோட தகராறு இருக்கு. ஸோ விட்டா அலாஸ்கா கூட எங்களுதுன்னு கேட்குற அளவுக்கு தான் சைனா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு, அவங்களுக்கு வந்து அந்த வழி வேணும். அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்ற ஒரு பாதை வந்து வச்சிருக்காங்க சைனா வந்து அதில் வந்து நல்லா ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கில் அவங்க அது வேலையும் செஞ்சுருக்காங்க. பாகிஸ்தானில் ரோடு நல்லா இருக்குன்னா அது காரணம் சைனா தான், அவங்களோட ஆட்சியாளர்கள்லாம் காரணம் கிடையாது.
ஸோ இந்த வழியாக உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால அந்த ரோடு சில இடத்துல வந்து நல்லா இருக்குது. அது காரணம் சைனா. ஆனால் சைனாவுக்கு பலூச்சிஸ்தானில் எதிர்ப்பு இருக்குது. அதை பாகிஸ்தான் வந்து மறைக்குது. சைனாவுக்கு பல பிராந்தியங்களில் சைனாவுக்கு எதிர்ப்பு இருக்குது பாகிஸ்தானில். ஆனால் பாகிஸ்தானோட ஆட்சியாளர்கள் அவங்க நாட்டை வந்து அடகு வச்ச மாதிரியோ இல்லைன்னா கடன் வாங்குறதுக்காகவோ இல்லை இந்திய எதிர்ப்பிற்காகவோ அமெரிக்கா கிட்டேருந்து பைபாஸ் பண்ணுறதுக்காகவோ சைனாவை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. சைனாவுக்கு பாகிஸ்தான் வந்து அந்த வழி, அந்த பிராந்தியத்தில் அரபிக்கடல்லேருந்து ஒரு வழி கொடுக்கணும். இது ரெண்டும் தான் இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. மற்றபடி பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காமன் எனிமி இந்தியா. ஸோ இப்போ அதுக்காக சைனா வந்து பாகிஸ்தானை விட்டு கொடுக்காது. சார், இப்போது இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது இவ்வளவு நாடுகள், ஒரு 9 நாடுகள் வந்து ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுவதை வந்து இந்தியா புறக்கணித்திருக்குதுன்னா, இது வந்து ஒரு சாதகமான விஷயமா இல்லை பாதகமான விஷயமா? யாருக்கு சாதகம், எந்த நாட்டுக்கு பாதகமாக இருக்குது? இல்லை, இப்போ நம்ம எடுத்த டெசிஷன் வந்து கரெக்ட் அப்படின்றது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து 9 நாடுகள் கையெழுத்து போட்டாலும் அங்கே அவன் வந்து விக்டிம் கிடையாது. அதில் பயங்கரவாதத்தால எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தினால அவங்க எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இருக்குது, ஆனால் கையெழுத்து போடுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, நான் என்னுடைய நாட்டுடைய வளமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்னோட டெசிஷனோ நான் எடுப்பேன் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். வேற ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்கள் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் இருக்குது. அதை நம்ம செய்ய மாட்டோம், அதை நம்ம செய்யவும் வேணாம். ஸோ இப்போ இந்த மற்ற நாடுகள்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களே, ரஷ்யா வந்து இதோட சிக்னேட்டரி, ஓகேவா? ஸோ இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஷ்யா யார் பக்கம் நிற்பாங்க? இருக்கலையே அந்த எஸ்சிஓவில் பெரிய நாடுகள் அப்படின்னு பார்த்தா இந்தியா, ரஷ்யா, சைனா தான். மற்ற நாடுகள்லாம் சொற்ப அளவுக்கு தான் அவங்களுடைய பங்கு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒத்துமையாக இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும், ரஷ்யா இந்தியா உறவுகள் இதில் பாதிக்கப்படுதா? இல்லை. ஸோ மற்ற நாடுகளோட உறவு பாதிக்கப்படுதா? இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியா தன்னுடைய மெசேஜை வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்கன்னா இது தப்பான ஒரு டெசிஷன். இது வந்து மற்ற நாடுகளும் ஃபாலோ பண்ணுவாங்க பின்னாடி. சார், இந்த கையெழுத்தில் வந்து, அதாவது கையெழுத்து புறக்கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா இதில் செயல்பட்ட காரணத்தால் சீனாவுக்கு இன்னும் நம்ம ஒரு எதிர்ப்பான ஒரு நிலையை எடுத்திருக்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்காதா சைனாக்கு? இல்ல, சைனாவுக்கு அருணாச்சல பிரதேஷ் சைனாவுக்கு நம்ம அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். அதாவது இதுல நாம வந்து எரிச்சலை கலப்புறது, அவங்க தான் நம்மளுக்கு எரிச்சல் கலப்பியிருக்காங்க. இதுல இந்தியா போய் அவங்களுடைய நாட்டுக்குள்ள போய் எரிச்சலை கலப்பணும்ன்ற எண்ணம் கிடையாது. நாம வந்து ஒரு விருந்தாளியா போறோம், அழைப்பின் ஏற்றுக்கொண்டு நம்ம போறோம். அவங்க தானே இந்த, அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ன்றது உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டது. அதுல வந்து சைனாவும் வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட இராணுவ தளவாடங்கள் சரியாக வேலை செய்யலை அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல பாடம் தான். ஏன்னா யார்கிட்ட கொடுத்த, அதாவது பாகிஸ்தானோட பைலட்ஸை பற்றி அவங்களோட பவுஷ் வந்து உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா ஒரு நல்ல ஆக சிறந்த ஒரு பொருளை கொடுத்தா கூட அதை கொண்டு போய் நேராக காட்டில் போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய பைலட்ஸோடைய கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு. மேபி சைனாவோடைய அந்த இராணுவ தளவாடங்கள் நல்லா கூட இருந்திருக்கலாம். ஆனால் பாகிஸ்தானோடைய அந்த ஆப்ரேட் பண்ணுறவங்க சரியில்லைன்னா அது அப்படி தான் போகும். ஸோ இதில் 2 விஷயம் கற்றுக்கலாம். சைனாவும் அதில் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்குது. ஈரான்கிட்டையும் அவங்க ஈரானுக்கும் அவங்க சப்ளை பண்ணாங்க, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும்போது இவங்களுடைய பொருள் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ரேட் பண்ணுறவங்க நல்ல ட்ரெயின்டாக இல்லை அப்படின்றதெல்லாம் இருக்குன்னா இவங்க வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி யாரோட வந்து ஒத்துமையாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஆசியாவின் நூற்றாண்டுலாம் வாங்கி கீழே எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும், அதாவது ஆசிய நாடுகள் அனைத்தும் என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு க்ரோத் ஃபேக்டர் எங்கே இருக்குன்னா ஆசியாவில் தான் இருக்குது. ஸோ ஆசியா தான் இந்த நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டுன்னு வெளியில் போய் பேசும்போது ஒற்றுமை இல்லாமல் ஆசியாவின் நூற்றாண்டு வராது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒரு தொழிலாகவே வச்சிருக்கிற ஒரு நாட்டுக்கு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை நான் வந்து அவங்களோட நட்பை நான் விடுவேன் அப்படின்னா, சைனாவுக்கு எரிச்சல் வருதுன்னா அவங்க வந்துட்டு போட்டோம். ஆனால் நாம் பண்ணது அழுத்தம் தான், அவங்க பண்ணது பிரச்சனை. அதுக்கான அழுத்தத்தை நம்ம கொடுத்துமே தவிர, நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்ததை விட அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணது. பலூச்சிஸ்தானை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரை இன்க்ளூட் பண்ணாதது, பால்காமை இன்க்ளூட் பண்ணாதது தான் நம்மளுக்கு தான் எரிச்சல், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அகெயின் நான் தான் விக்டிமே தவிர அவங்க வந்து விக்டிம் கிடையாது. கண்டிப்பாக சார். இப்போது இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்ற சூழ்நிலை, ஏற்கனவே வந்து பல திட்டங்களை வந்து பிரதமர் வந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளை சென்று நம்மளோட நட்புறவை வலுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வகையில் ஜூலை
2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை பல்வேறு நாடுகளுக்கு வந்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ அந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த நட்பு இன்னும் வந்து உறுதியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லையா? ஸோ ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே வந்து பல நாடுகள் நம்ம சப்போர்ட் பண்ண காரணம் வந்து மோடி அவர்களின் அந்த சுற்றுப்பயணம் தான் நம்மளை வந்து பல மாதிரி. அது மாதிரி இந்த சுற்றுப்பயணம் எந்த வகையில் வந்து எந்தெந்த நாட்டுக்கு செல்ல இருக்கிறார், எது மாதிரி அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமெல்லாம் இங்கே போட இருக்கிறார் அவர்? அதாவது ட்ராவலை வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு மோடி அவர்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அதாவது வயசு 75 ப்ளஸ் இவ்வளோ ஜெட்லாக் இல்லாமல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்து ரீஃப்யூவல் பண்ணுறதுக்காவது ஒரு இடத்துல லேண்ட் பண்ணணும்ல. இப்போ டேரெக்டாக இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி போனாலும் பாதி வழியில் வந்து இப்போ போன இந்த மாதம் இருக்கு இல்லையா, ஜூன் மாதம் வந்து அவர் ட்ராவல் போகும்போது கிப்ரஸ் நாட்டுக்கு போனார். அங்கேருந்து நேராக கனடா, ஸோ அங்கேருந்து திரும்பி வரும்போது குரோஷியா, ஸோ திரும்பி வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானிங் போது நடுவில் எடுக்கிற பிரேக்கே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக மாற்றக்கூடிய, அவர் நடுவில் இறங்கின ஒரு நாடு வந்து டர்க்கிக்கு புளிய கரைச்சிருச்சு. அந்த மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் எந்த நாட்டுக்குமே, அதாவது இந்தியாவின் பிரதமர்கள் அந்த நாட்டுக்கே போகல அப்படின்னா அந்த நாடுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி உறவு இருக்கும்? ஸோ அப்பப்போ போய் ஒரு விசிட் பண்ணால் தான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன லெவலில் வந்து ஒரு ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்த வாரம் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கானா அப்படின்ற ஒரு நாடு, அது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்குது, மேற்கு ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே வந்து ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகளை மீட்டெடுக்கிறது. இந்தியா மாத்திரம்தான் ஆப்பிரிக்காவை வந்து திருப்பி லைம்லைட்டில் கொண்டு வந்தது. இந்தியாவுடைய G20 தலைமையில், G20 இப்போ பிரிக்ஸு அப்புறமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ இதில் வந்து G20யில் ஆப்பிரிக்கா யூனியனோடைய பிரதிநிதித்துவம், ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்டத்தில் அவ்வளோ நாடுகள் இருக்குது, 50 நாடுகள் இருக்குது, அந்த நாட்டோடைய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தது வந்து பிரதமர் மோடி அவர்கள். ஸோ அதனால் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் அதே மாதிரி காலம் தொட்டு நம்மளுக்கு தொடர்பு இருக்குது. இருந்தாலும் அதை மேம்படுத்தணும், அதை இன்னும் புதுப்பிக்கணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி பயணங்கள்ல தான் வரும். ஸோ அது முதல்ல கானா போகிறாரு. அங்கே பிஸ்னஸ் மீட்ஸு ப்ளஸ் என்னென்ன இராணுவ தளவாடங்கள் குறித்தும் பேசுகிறார். அதுக்கப்புறமா இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு தலைவர் இருக்கக்கூடிய ட்ரினிடாட் டொபாகோ அப்படின்னு ஒரு கரிபியன் ஐலாண்ட், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த தீவுகளில் இருக்க ஒரு தீவு, அதில் வந்து ட்ரினிடாட் டொபாகோ அப்படின்னு ஒரு நாடு. அந்த நாட்டோடைய அழைப்பை ஏற்று பிரதமர் அங்கே செல்கிறார். அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் உரையாற்றுகிறார். அதுக்கப்புறமா அங்கேருந்து நேரம் அர்ஜென்டினா, அங்கேயும் அழைப்பு ஏற்று தான், அது வந்து சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா நாடு. அது முடிச்சுட்டு அர்ஜென்டினாலேருந்து பிரேசிலில் வந்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை அவர் கலந்துக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளோட உச்சி மாநாடு. அதில் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் புட்டின் அவர் வரல அந்த மாநாடு. அதுக்கப்புறமா உக்ரைன் ரஷ்யா போருக்கு அப்புறமாக ஏற்பட்ட எந்த ஒரு பிரிக்ஸ் சம்மிட்லேயும் எந்த ஒரு பெரிய வெளிநாட்டு ஈவெண்ட்லேயும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பங்கு பெறவில்லை. அது இந்தியாவில் நடந்த பிரிக்ஸ் சம்மிட் உட்பட. ஸோ அதனால் சர்கே லவ்ரோவ் அவர் தான் வர்றார் அங்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே. அதே மாதிரி சைனா வந்து ஜி ஜின்பிங் வந்து அவருக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் உள்நாட்டில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சைனாக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் அவரால் வெளியில் ட்ராவல் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே ஏதாவது பேசி முழுகலாம், ஆனால் வெளியில் வந்தால் பிரச்சனை ஆகிடும். அதனால் இப்போதைக்கு அவர் சைனா விட்டு வெளியில் வர ஐடியாவில் இல்லை ஜி ஜின்பிங். அதனால் உள்நாட்டு பிரச்சனையை பார்க்கறதுக்கு அவர் உள்ளே இருக்கார். அவருடைய பிரதிநிதியாக வந்து அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வரார். ஸோ இதில் வந்து பெரிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். அங்கே வந்து அவருக்கு சிறப்பு விழாலாம் கூட ஏற்பாடு பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உயர விருது ஒன் மோர் வரலாம், சான்சஸ் இருக்குது. அதை முடித்து கொண்டு திரும்பி வரும்போது சவுத் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்க நமீபியா, அங்கே வந்து திருப்பி நிறைய ஒப்பந்தங்கள், நிறைய கூட்டமைப்புகள் எல்லாமே சேர்த்து அது அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே வராரு. ஸோ இதில் ஃப்ளைட்டு போகிற வழியில் நிற்கிற இடம்லாம் ரீஃபியூல் பண்ணுற இடம் எல்லாமே ஒரு மீட்டிங் தான். ஸோ நம்ம ஊர்லலாம் சொல்ல நடந்த மாநாடு, பேசினா பொதுக்கூட்டம்ன்றது இப்போ இது இந்த 5 நாடுகள் கிட்டத்தட்ட வந்து 5 நாடுகள் ஒரு 6 நாளில் போயிட்டு வர்றாரு. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுனால தான் நாளைக்கு வந்து நம்ம இப்போ எல்லாருமே என்ன கேட்பாங்க, ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறாங்க. அடுத்த ஒரு விமர்சனம் எதிர்கட்சிகள்லாம் ரெடியாக இருப்பாங்க. இப்போ வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, வெளியூர் போகிறார் மன்மோகன் சிங் அவர்கள், எந்த அளவுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் எத்தனை நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணாரோ, எத்தனை நாட்கள் ட்ராவல் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. அது வர அதிகமாகலாம் இவரோடது இல்லை. ஆனால் அந்த பயணங்களுடைய வெற்றி என்ன, இந்த 10 வருடங்களில் இவரோட பயணங்களோட வெற்றி என்ன, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது.
ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு தாக்குதல் நம்ம வந்து பதில் தாக்குதல் நம்ம மேலே தாக்குதல் பண்ணாங்க. பதில் தாக்குதல் பண்ண உடனே எத்தனை நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன? ஒரு நாடு கூட கிடையாது. எல்லாருமே வந்து கவனிக்கிறோம்னு சொன்னாங்களே தவிர யாருமே கண்டனம் அப்படின்றது தெரிவிக்கல. ஏன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்னன்னா, நம்ம எல்லா நாட்டோடையும் பேசியிருக்கோம், எல்லா நாட்டுக்கும் சொல்லியாச்சு, எல்லா நாடுகளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கார் பிரதமர் மோடி அவர்கள். ஸோ இதுதான் வெற்றி, பயணங்களின் வெற்றி. பயணங்கள் யார் வேணால் போகலாம், ஊராக போகலாம். ஆனால் அந்த எண்டில் வந்து நம்மளுக்கு வெற்றி அப்படின்றது இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அப்படின்னு வரக்கூடாது. இப்போ முதல்ல கயானா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து நம்ம முதல்ல சொல்லும் போது ஒரு மாதிரி வாயை திறந்தாங்க, அதுக்கப்புறம் இப்படி மாறினாங்க. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதில் நம்மளுக்கு தேவை வந்து என்னென்னா வெற்றி, ராஜதந்திர வெற்றி அப்படின்றது எதிர்ப்புகள் அற்ற ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா. ஈரானுக்கும் கண்டனம் வந்தது, இஸ்ரேலுக்கும் கண்டனம் வந்தது, இப்போவும் கண்டனம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் மீது அழுத்தம் இருக்கிறது, இந்தியா மீது அழுத்தம் கிடையாது. பாகிஸ்தானுக்கு சிம்பத்தி வேணால் கிரியேட் ஆகும், போட்டு செம்ம அடி அடிச்சிட்டாங்கன்ற ஒரு சிம்பத்தி வேணால் வருமே தவிர ஆதரவு வராது, அழுத்தம் இந்தியாவுக்கு வராது. பாகிஸ்தானுக்கு நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் இந்த மாதிரி பயணங்கள். கண்டிப்பாக சார். சரி, இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டு அந்த அரசியல் வரலாறு போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இடதுசாரி வலதுசாரி என்று 2 பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் லெவலுக்கு வருவாங்க. அப்புறம் சில படுகொலைகள் நடைபெறும், அதோட முற்றுகையில் வைக்கப்படும். இது வந்து அடிக்கடி நடைபெற விஷயமா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோரன் மதானி இவர் வந்து இப்போது நியூயார்க்கோட மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வந்து பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடதுசாரியாளர் தான் பார்க்கப்படுகிறார் அவர். ஸோ அந்த இடதுசாரி என்னும் போதே உங்களுக்கு வந்து முற்போக்கு சிந்தனை போன்ற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அதாவது பிற்போக்கத்தையே முற்போக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி சொல்லும் போது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாக இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இவர் வந்து பல்வேறு திட்டங்களை உள்ளே கொண்டு வருவதனால அது இன்னும் ஒரு பெரிய இடைஞ்சலை வந்து ட்ரம்ப்புக்கு தருகிறது. அவர் இப்போ விமர்சனத்தை ஆரம்பித்திருக்கிறான்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதனால வந்து ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு பல தலைவலி இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா தலைவலியாக வந்துருமோன்னு பார்க்குறாங்கல்ல, அது எப்படி சார்? கரெக்ட். ட்ரம்ப்போடைய பிரச்சனை வந்து வெளியில உள்ளதான் ஜாஸ்தி. இது அதை மறைக்கிறதுக்கு தான் வெளியில பிரச்சனையே பண்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உள்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய தொய்வையும், உள்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும், உள்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் மறைப்பதற்காக வெளிநாட்டில் போய் பிரச்சனை பண்ணுவாங்க. இது வந்து ரேலி ரவுண்ட் த ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ நாட்டை ஒன்றிணைப்பதற்காக வெளிநாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது பாரு, நம்மளை நாளைக்கு நாம கூட வரலாம். இப்போ ஈரான் அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இந்த 9/11 வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. 9/11 அப்புறமா ஒசாமா பின் லாடனோட கொலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த லிஸ்ட்டில் வரும். அது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து உள்நாட்டில் பேசி நம்ம நல்லா இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக. ஆனால் பில் கிளின்டன், அப்புறமா பாரக் ஒபாமா, அப்புறமா ஜோ பைடன், இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு ட்ரம்ப்புக்கு வந்து இன்னும் வந்து தன்னோட நாடு வந்து கன்சர்வேட்டிவாக போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்புறாரு. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை எதிர்கொண்டு இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த இது வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த லிபரலிசம், லெஃப்ட் லிபரல் அப்படின்றது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு பாணியில் போச்சு ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில். அதை தான் இவர் காரணம் காமிச்சு இவர் வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அடுத்த பிரச்சனை அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போ வந்து அவருக்கு வந்து வந்திருக்கிறது வந்து ஜோரான்லேருந்து வந்திருக்கு. இவருக்கு வந்து அவர் வந்து இந்தியான்னு சொல்லி ஒதுக்க முடியல, இஸ்லாமியர்னு சொல்லி ஒதுக்க முடியல, ஆதரவு இருக்குது. ஆனால் அவருடைய பாலிசியெல்லாம் அமெரிக்காவுக்கு நல்லா இருக்குமானா கஷ்டம். ஓட்டு விழும், பாப்புலர் ஓட் வந்துடுவார், ஆனால் அதை செயல்படுத்துறது வந்து கஷ்டம். அதாவது முடியாத ஒரு விஷயத்த வாரி இறைச்சி சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம். ஆனால் அதை திருப்பி செய்யும் போது செய்யறது கூட சில சமயத்தில் செஞ்சிடலாம். ஆனால் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கு சில விஷயத்துக்கு. அது வந்து அந்த நாட்டுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த நாட்டுக்கு நல்லதில்லை. ட்ரம்ப் மேபி அவர் கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் இப்போ ட்ரம்ப் சொல்கிறது யாரும் கேட்குற நிலைமையில் இல்லை. ஸோ அதனால தான் இவர் இப்போ ஜெயிச்சிருக்காரு. இவருக்கு மிகப்பெரிய தலைவலி இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க என்னென்னா, இவர் ஒருவேளை ஓரளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியோ, சிறப்பான ஒரு நிர்வாகத்தையோ, சிறப்பான ஒரு வகையில் கையாண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த 2 வருஷத்தில், 2 வருஷமோ 3 வருஷத்தில், அடுத்த வாட்டி இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் கூட இவருடைய கட்சி, அதாவது இதுக்கு மேலே ட்ரம்ப் வரப்போகிறது இல்லை, ட்ரம்ப் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நான் 2 தடவை தான் ஒரு டேர்மு, அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் இவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் கூடிய நிலைமையில் ஜோரானுடைய பங்கு இருக்கும் அப்படிங்கிறது பேசுகிறாங்க. ஆனால் அது டூ ஏர்லி. ஸோ இப்போ அது வந்து சொல்லவே முடியும், இப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்னென்ன அவர் வந்து டேரக்டாகவே கம்யூனிஸ்ட்னு அட்டாக் பண்ணுறாரு.
ட்ரம்ப் வந்து இல்லை நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட் சொல்லும்போது சில விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு ஒப்பிடுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஆமா, இல்லையா? இருக்கு. இலவச பேருந்து, ஆமா, அதுதான் அவர் அப்புறம் சொல்றாரு. குறைந்த வாடகை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது வந்து நாங்கள் ஏழைகளுக்காகவே பாடுபடுவோம் ஆமா. அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லும் போதே நாங்கள் வந்து இடதுசாரிகள், நாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்ற அந்த எல்லாருக்கும் சாயம் எல்லாம். ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே விழுந்துருது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து ட்ரம்ப்புக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயங்கள்லாம்? ஏன்னா அவர் இது அவர் வந்துட்டாதான் பிரச்சனை. அதாவது இதை செய்ய முடியாது. அதாவது எந்த ஒரு கம்யூனிசம் சித்தாந்தமும் அது வந்து ஃபெயில் ஆனது தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். ரஷ்யா இப்போ கம்யூனிஸ்ட் கிடையாது, சோஷியலிஸ்ட்டும் கிடையாது. ஒரு சூடோ சோஷியலிஸ்ட்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம், சூடோ கேபிட்டலிஸ்ட்னு எடுத்துக்கலாம். ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவுடைய அந்த சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஹஸ் இவால்வ்டு. ஸோ இங்கே இருக்கிற லோக்கலில் தான் வந்து இன்னும் சோவியத் யூனியன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. விளாடிமிர் புட்டின் அவர்களே சொல்லும் போது அவருடைய கோர்ட்லேயே வந்து சொல்லுவார், என்னன்னா சோவியத் யூனியனை பற்றி நல்லா நினைக்காதவன் வந்து ஹார்ட்டே கிடையாது, ஆனால் அது திரும்ப வேணும்னு கேட்குறவன் மூளை இல்லாதவன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான், அதாவது ஹூ டசன் நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் டசன் ஹாவ் த ஹார்ட், ஹூ வாண்ட்ஸ் இட் அகெயின் நவ் டசன் ஹாவ் த பிரெயின் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதாவது சோஷியலிசம் கம்யூனிசம் அங்கே காலி. சைனா வந்து பக்கா கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலேருந்து போய் பேரளவில் தான் அது கம்யூனிஸ்டாக இருக்கே தவிர பியூர் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா எல்லா பெரும்பணக்காரர்கள் எல்லா பில்லியனர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் வந்து ஒரு பார்ட்டிக்கிட்ட இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கவங்கலாம் பணக்காரங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. அந்த சிஸ்டத்தை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா இங்கே மாறுதோ, அமெரிக்காவில் வந்து களம் மாறுகிறதா அப்படின்றது நம்ம கொஞ்ச நாள் போய் பார்க்கணும். ஆனால் ஒருவேளை கம்யூனிசம் அமெரிக்காவில் என்டர் ஆகிடுச்சுன்னா அமெரிக்கா வந்து இரும்பு மாதிரி, வெளியிலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை வராது. இதை வந்து நிறைய அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு த்ரெட்டுன்றது வெளியிலேருந்துலாம் வராது, அமெரிக்காவுக்கு த்ரெட்டு உள்ளேருந்து தான் வரும். ஸோ அந்த ஸ்டேஜை அவங்க அமெரிக்கா ரீச் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்றது இவருடைய எலவேஷனில் தெரியும். சப்போஸ் கம்யூனிசம் வந்து அப்பர் ஹெட் எடுக்குது அமெரிக்காக்குள்ளேன்னா அமெரிக்கா வந்து எப்படி மற்ற நாடுகள் கம்யூனிசம் கையில் எடுத்த என்ன நாடுகள்லாம் என்னென்ன ஆச்சுன்னோ அதே விஷயம் அமெரிக்காவுக்கு நடக்கும் அப்படின்றதவர் வேறு எந்த ஒரு பதிலும் இருக்க முடியாது. கண்டிப்பாக சார். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்ததற்கு. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.